வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது என்னுடைய 1408வது வீடியோ. எதை பற்றி அப்படின்னா, கொஞ்சம் பணம் இருக்கிறவங்களுக்கு பற்றியான ஒரு வீடியோ தான். 1 கோடி இருந்தால் 6 மாதத்தில் 1 கோடி சம்பாதிக்கலாம், அதாவது 2 கோடியாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான். அதை பற்றி டீட்டெயில் நடந்த ப்ரூவ் பண்ணதை நான் போடுறேன் வீடியோவை டீட்டெயில்ஸாக. ஒன்றும் இல்லை, லேண்டு தான். உங்கள்கிட்ட 1 கோடி இல்லைண்ணா, 1 கோடி இருந்துச்சுன்னா ஒரு நான் 2-3 ஏக்கரை கம்மி விலைக்கு, ஏக்கரா 20 லட்ச ரூபா, அந்த மாதிரி 5 ஏக்கரை 10 1 கோடிக்கு வாங்கிட்டு ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி லெவல் பண்ணி பிளாட் போடக்கூடாது, ஃபார்ம் ஹவுஸ் போடணும். பணக்காரங்களை குறி வச்சு பண்ணுறது. ஆனால் பிளாட் போடணும்னா ஊரை ஒட்டின மாதிரி ஒரு 2 ஏக்கரை வாங்கணும். கம்மி விலைக்கு வாங்கி நீ ஒரு 5-6 லட்சம் செலவு பண்ணிங்கன்னா அங்கே வேணால் வீட்டு மனை போடலாம், ஓடும். ஆனால் கொஞ்சம் அவுட்டரில் ரோட் பாயிண்டில் வாங்கினா ஃபார்ம் ஹவுஸ் தான் போடணும். அங்கே வீட்டு மனை போட்டால் யாரும் அவ்வளோ தூரத்தில் வாங்க மாட்டாங்க. அது தனி ஒரு ஊர் மாதிரி உருவாக்க முடியாது. அது உருவாக்குன்னா அது ரொம்ப லேட்டாகவும் விற்காது. ஃபார்ம் ஹவுஸ்னால் டவுனில் இருக்கிறவங்கள குறி வச்சு பண்ணுறது, பணக்காரங்களை குறி வச்சு பண்ணுறது. நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இப்போ ஒரு இடம் வாங்கி வாடகைக்கு விட்டோம்னா ஒரு பணம் நிறையா வச்சுக்கிறவங்கள எனக்கு ஒரு இடம் ஒரு ஹோட்டலுக்கு வாடகைக்கு விட்டுக்கிறேன். ஒரு இடம் மாதம் 3000 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். தூங்கிட்டு இருந்தால் அது சின்ன ஒரு இது பாக்கெட் மணி மாதிரி. ஆனால் பெரிய பெரிய வாடகை வரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், என் கிளாஸ்மேட்டு ஒருத்தனுக்கு மாதம் 2 லட்ச ரூபா வாடகை வருது. அவன் அகலம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மதுவுக்கு அடிமையாகி சிகரெட்டுக்கு அடிமையாகி இறந்துட்டான். அது வேறு விஷயம். ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. அந்த பணம் வருதை ஒன்று உழைக்க வேண்டியதில் விடுப்பா போதும் அப்படின்றது அழைச்சினால. ஆனால் உயிர் ரொம்ப முக்கியம்தான். அதே சமயத்தில் தூங்கிட்டு இருந்தாலும் வாடகை வரக்கூடியது வாடகை வரது தான், வட்டி ஏறிட்டுக்கிறது. அதே மாதிரி நிலம் வாங்கி டபுளாக விற்கிறது 10 ரூபா வட்டிக்கு வரும். 2 ரூபா வட்டி இல்லை, 10 ரூபா வட்டிக்கு வரும். பாருங்கள், 1 கோடி இருந்துச்சுன்னா 1 கோடி பண்ணலான்னா பாருங்களேன். ப்ரூவ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் போடுறேன். உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா, 1 கோடி இல்லைன்னா 4 பேர் சேர்ந்து ஆளுக்கு 25 லட்சம் போட்டு கூட சரி ஒரு நிலமாக வாங்குங்க. அதிக ஏக்கரா மாதிரி 2-3 ஏக்கரா 4 ஏக்கரா மாதிரி வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பெரிய பெரிய வீட்டு மனை, அதாவது பண்ணை வீடுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாங்கி போட்டு விற்றிங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. விற்கலைன்ற வாய்ப்பும் இருக்காது, விற்றுடும். அது அந்த அளவுக்கு ஷோ பண்ணணும்னு வச்சிங்களேன். அதை பற்றி ஒரு வீடியோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் போடுறேன். நான் வாங்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு தான் நான் வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தேன் விற்கிறதுக்கு. அதை பற்றி போடுறேன் பாருங்கள். சேலத்தில் ஒரு இடத்துல ஒரு இடம் ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு இடம் வாங்கியிருந்தார். அது வாங்கி 1 வருஷமாக விற்கவே இல்லையா. வரவங்களாம் இதெல்லாம் மரமாக இருக்குது, அப்படியே கரெக்டு இறக்கத்தில்னு வச்சிங்களேன், ஓடவே இல்லை, விற்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யாரையா பார்த்துருக்குறாங்க. 1.25 கோடிக்கு வாங்கியிருக்காரு. வியாபாரமே ஆகலைன்னுக்கிறாங்க, யார்கிட்ட காமிச்சிக்கிறாங்க. அப்படியே மரமாக இருந்தது. இடையில ஒரு டைம் அது இல்லாமல் நடுவில் இந்த மழை தண்ணியெலாம் இறங்கி ஓடுற கால்வாய் ஒன்று அப்படியே கவர்மெண்ட் மேப்லேயே இருக்குது. அதனால் இது பிரிஞ்சிருக்குது 3 இடமா. நடுமத்தியில் கால்வாய் போகுது, 3 இடமா பட்டா இருக்கிறதுனால யாரும் வாங்கலையாம். நண்பர் என்கிட்ட சொன்னார், இதை எப்படியாவது விற்று கொடுக்க முடியுமா அப்படின்னார். போய் பார்த்தேன். பார்த்துட்டு மயிலெலாம் இருந்துச்சு அங்கே. மலைப்பாம்பெலாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா ஆடு மாடெலாம் மேலே மேயுது. உடனே என்ன பண்ணேன், நான் 1 லட்ச ரூபா செலவாகும், இந்த மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணால் அது விற்றுடலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு எப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய இடம் ஒன்று ஒரு 55 லட்சத்துக்கு விற்றேன், ஒரு 3/4 ஏக்கரை. அவன் வாங்கினவன் என்ன பண்ணாங்க, 3 மாதத்துக்குள்ளே 85 லட்சத்துக்கு விற்றுட்டாங்க. கரையுமே பண்ணல. என்கிட்ட தான் வாங்கி இன்னொருத்தர் கரையும் பண்ணாமலே 85 லட்சத்துக்கு, அவருக்கு இன்னொருத்தருக்கு 85 லட்சத்துக்கு விற்றுட்டார். அவர் 1.5 கோடிக்கு விற்றுட்டார் உடனே, அடுத்து ஒரு 3 மாதத்துல. இது எனக்கு நல்ல அனுபவம் ஆகிடுச்சு. ஓஹோ, விஷயம் இதானா. நான் புளியந்தோப்புலாம் இருந்துச்சு, அதெல்லாம் நோண்டிட்டு லெவல் பண்ணவும் அப்படியே ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி ஆகிடுச்சு. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, வியாபாரம் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த ஞாபகத்தில் இதையும் சொன்னேன். சரின்னு சொன்னார். 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. சுத்தம் பண்ணிட்டேன். 4 ஜேசிபி வச்சு லோடி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். உறவினர்கள் சப்போர்ட்டோடு சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். நடுவில் ஒரு கால்வாய் மட்டும் இருந்துச்சு. அதெல்லாம் சுத்தம் பண்ணுவோம், கால்வாய் அப்படியே நல்லாவே தெரியுது. உடனே நான் என்ன பண்ணேன், திருப்பி 2-3 பார்ட்டிங்களை கூப்பிட்டு காமிச்சேன். இது கால்வாய் இருக்குதுங்க, இது ஓடாதுங்கன்ட்டாங்க.
உடனே என்ன பண்ணேன், 10 அடிக்கு ஓரமாக நிலத்து ஓரமாக வந்து 10 அடி கரை போட்டு கால்வாய் ஒதுக்கி விட்டு இதை மூடிட்டேன். மூட்டு காமிச்சாலும் மேப்பில் வந்து கால்வாய் இருக்குது இல்லையா, ஆனால் வேறு ஒரு பார்ட்டிங்க வாங்கிட்டாங்க. இது வாங்கிட்டு இந்த கால்வாய் வந்து சைடில் போட்டுக்கலாம்னு ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த கால்வாய் இருக்கவே அப்படியே இது வந்து டிச்சாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ வீட்டெலாம் கட்டினாங்கன்னா டிச் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி டிச்சாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மேப்பில் அந்த டிச்சு மேலே அந்த கால்வாய் மேலேயே டிச்சு வர மாதிரி மேப் போட்டு அப்ரூவல் வாங்கிட்டாங்க. வித்துடுச்சு. இப்போ அது எவ்வளோக்கு தெரியுங்களா விற்றுச்சு? 3,4 கோடிக்கு விற்றுச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா, இந்த மரத்தெலாம் லெவல் பண்ணி சுத்தம் பண்ணி பண்ணால் 1 கோடி ரூபாய் லாபத்துக்கு விற்று கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் 1,5 கோடி ரூபாய் லாபத்துக்கு விற்றுருச்சு. அவங்க வாங்கினவங்க என்ன தெரியுமா, ஃபார்ம் ஹவுஸ் போடுறாங்க. 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி ரிஸ்க் எடுக்கிறாங்களாம். அப்பா, என்ன பாருங்கள் அவங்க தொழிலில் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ். இந்த செடியெலாம் வெட்டவும் தான் வியாபாரமே ஆச்சு. 2-3 கோடி ரூபா செலவு பண்ணி இதெல்லாம் போட்டு இது பண்ணி ரொம்ப இதுக்கு மேலே நல்லா வச்சு லெவல் பண்ணது சுத்தம் பண்ணது இல்லாமல் அவங்க நிறையா சுத்தம் பண்ணி பிளாட்லாம் பிரித்து விற்கிறாங்க. 14 கோடிக்கு அவங்களோட கணக்கு. 3 கோடி அவங்க செலவு பண்ணுவாங்க. வாங்கினது ஒரு 3 கோடி, 6 கோடி, 7 கோடினா 8, 9, 10, 11, 12, 13, 14 ஒரு 7 கோடி ரூபா லாபம் இருக்குது. ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷங்களும் ஆகுமா? அது எல்லாமே செட் பண்ணி கொடுத்துடுவாங்க. வீடு மட்டும் கட்ட மாட்டாங்க. எல்லாம் லைட்டு கீட்டு விட்டு சிட்டி மாதிரி. அதாவது இப்போ ஏற்காடு போனால் ஒரு ஊட்டி போகிறோம், ஒரு தங்குற மாதிரி வந்து ஃபார்ம் ஹவுஸ் பெரிய பெரிய பணக்காரங்களே குறி வச்சு பண்ணுறதுன்னு வச்சிங்களேன். ஜவுளி கடைக்காரங்க, நகை கடைக்காரங்க, இவங்களாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சனி ஞாயிறு இருந்துட்டு சிக்கன் மட்டன் சாப்பிட்டு போவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரின்னு வச்சிங்களேன். ஊட்டியில் கெஸ்ட் ஹவுஸ்க்கு பெருமையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இது மலை அடிவாரத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரின்னு வச்சிங்களேன். அருமையான பிளானு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிலமெல்லாம் வந்து வேல்யூவேஷனே இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ இந்த ஒரு 2-3 வருஷத்தில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட வாட்டி என்ன மாதிரி தாறுமாறான லேண்டு வேல்யூவேஷன் தெரியுங்களா. எந்த ஒரு லேண்டுமே ஒரு 2-3-4-5 ஏக்கரா வாங்கி லெவல் பண்ணி பிளாட் போடுறது தான் இப்போ லேட்டஸ்ட்டு. நல்ல ரேட்டு, டபுள் ரேட்டு கிடைக்குன்னு வச்சிங்களேன். நீ 2 கோடி ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 10 லட்சம் செலவு பண்ணால் போதும், 3 கோடி ரூபா 4 கோடி ரூபாய்க்கு விற்றுடலாம் டபுள் ரேட்டு. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு நல்ல அனுபவம் இது, நல்ல தைரியம் இது. பாருங்கள், அந்த மலை அடிவாரத்தில் தான் சுத்தம் பண்ணேன். என்ன மாதிரி க்ளீனாக இருக்குதுன்னு வச்சிங்களேன். தான் அவங்க சுத்தம் பண்ணது இடையில ஒரு டைம் போய் பார்த்தேன். அப்படியே மண்ணெல்லாம் ஒரு 5 அடிக்கு மண்ணெல்லாம் நோண்டி வெட்டி எடுத்து மேடு பள்ளம்லாம் அப்படியே லெவல் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து முடியாதுன்றது ஒன்றுமே கிடையாது. பணம் இருக்கிறவங்க 2-3 பேர் சேர்ந்து கூட சரி, தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் நல்லா பிச்சுக்கிட்டு போகுது இந்த பிஸ்னஸ். வேறு டிஸ்ட்ரிக்டில் எப்படி தெரியாது. அதனால் வந்து அருமையான பிஸ்னஸ்ஸு. மண்ணில் போட்டால் பணம் வந்து படுத்துக்கிட்டே தூங்கிக்கிட்டா கூட குட்டி போடும். அது வாடகை மாதிரின்னு வச்சுங்களேன். வீட்டு வாடகைக்கு விட்டால் எப்படி வாடகை வருதோ அது மாதிரி இந்த மண் வந்து படுத்துக்கிட்டுலாம் வரும். நீங்களும் இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள், பணம் சம்பாதிங்க. நன்றி. எப்படி இருந்த இடம் எப்படி அழகாகிடுச்சு பாருங்கள். இதே கரெக்டாக அடியில் எப்படி இருந்துச்சு, அப்படியே மரமாக இருந்துச்சு. இப்போ அப்படியே சுத்தம் பண்ணி அப்படியே இயற்கை சூழலோடு அப்படியே அழகாக இயற்கை காற்றோட ஒரு அருமையான இடம்னு வச்சுங்களேன். இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும். என் நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு இடம் ஒன்று, சைட்டு ஒன்று வந்து சேலுக்கு வச்சுருக்கிறேன். 50 லட்ச ரூபா கம்மியாக கேட்குறாங்க நான் சொல்கிற கணக்கு விட. அதுக்கு அவர் நண்பர் ஒரு சொன்னார், 50 லட்சம் கம்மியாக விற்றுவிட்டு பரவாயில்ல, வெறும் 50 லட்சம் உனக்கு கை கிடைச்சின்னா போதும், 50 லட்சத்தோடு வந்து உக்காரு, உனக்கு வந்து ஒரே வருஷத்தில் 1 கோடி சம்பாதிச்சு கொடுக்குறான் அப்படின்றார். எப்படி சொல்கிறாருன்னா, 2 இடம் 25 லட்சத்துக்கு வாங்கு, கம்மி விலைக்கு நானே வாங்கி கொடுக்குறேன், 3 மாதம் டைம், ஆனால் கிரை பண்ணுற அளவுக்கு பணம் இருக்கணும். 3 மாதத்தில் 5 லட்ச ரூபா லாபத்துக்கு பண்ணி கொடுக்குறேன். நீ கிரையுமே பண்ண தேவையில்லை, அப்படியே கை மாற்றி விட்டு போகலாம். 10 லட்சம் வந்துடுதா, அடுத்து கை மாற்று ஒரு 3 மாதத்தில் பண்ணால் 20 லட்சம் வந்துடுதா, ஒரே வருஷம் 1 கோடி பண்ணி கொடுக்குறான் அப்படின்றாங்க. விலை குறைச்சி வாங்கிறது, அதிக விலைக்கு விற்று போடுறது. பூனைக்கு மணி கட்டின மாதிரி தாலி கட்டினா தான் அந்த இடத்துக்கு வேல்யூ. அதாவது மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டினா உரிமை எப்படி ஆகுது, அது மாதிரி ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் போட்டால் தான் அதுக்கு வேல்யூ. இல்லைனா இன்னும் கம்மியாக கிடைக்குமா, இன்னும் கம்மியாக நினச்சிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எவன் ஒருத்தன் துணிஞ்சு போயிட்டு வாங்கி பண்ணுறானோ அதுக்கு மேலே ஒரு 5 லட்ச ரூபா வச்சு கேட்பாங்க, தெரிஞ்சு. அதுதான் அது வியாபாரத்தினுடைய இதுன்னு வச்சுங்களேன். இன்னும் குறையுமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். எவன் துணிஞ்சு பண்ணுறானோ அவனுக்கு 5 லட்ச ரூபா லாபம் கிடச்சிருதுன்னு வச்சிங்களேன். அது மாதிரி இது வந்து நஷ்டம் ஆகாத ஒரு தொழில். போய் பணம் மாட்டிக்கிச்சின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ரீசேல்ஸுக்கிற மாதிரி இடமா பார்த்து வாங்கணும். கமிஷன் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா கூட சரி, வியாபாரம் பண்ணிடணும். அந்த மாதிரி இடமா பார்த்து வாங்குங்க, லாஸ் வராது. பணம்
இருந்தால் இருக்க வச்சிடணும். இருந்தால் பல மடங்கு பெருக்கிட்டே போகணும். 1 கோடியை வந்து 2 கோடியாக பண்ண முடியும் ஒரே வருஷத்தில். 2 கோடின்னு தான் 4 கோடியாக பண்ண முடியும். இப்போ வந்து அப்படியே இப்போ நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க, நிலமாக தான் வாங்கணும். ரோடு பாயிண்டில் எங்கேயாவது பார்த்து கட்டோரத்தில் பார்த்து நிலமாக வாங்கி லெவல் பண்ணணும். சின்ன பிளாட்டு வாங்கினா ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் லாபம் கிடைக்கும். சின்ன அமௌண்ட் இருக்கிறவங்களுக்கு சின்னது. பெருசாக சம்பாதிக்கணும்னா பெரிய அமௌண்ட் வேணும். பெரிய அமௌண்ட் வேணால் 2 3 பேர் சேர்ந்து கூட பண்ணலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும். நான் வந்து அனுபவப்பட்டு பண்ணது இது. ஏற்கனவே ஒரு இடத்த நான் வாங்கி என்னுடைய இடத்த நான் வாங்கி 2 3 கை மாற்றி விற்றுட்டாங்க. அந்த அனுபவத்தினால் சொல்கிறேன் நான். நீங்களும் இது மாதிரி வாங்கி உபயோகம் பண்ணி பணம் சம்பாதிங்க. நன்றி, வணக்கம். இது மாதிரி நல்ல அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.